ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். வைகாசி விசாகம் முருகப்பெருமானுடைய பிறந்தநாள் இந்த ஆண்டு 2025 ஜூன் 9ஆம் தேதி வருகின்ற திங்கட்கிழமை அன்று வைகாசி விசாகம், அதாவது முருகப்பெருமானுடைய பிறந்தநாள் வருகின்றது. முருகப்பெருமான் பிறந்த கதை அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம். சிவபெருமான் சூரபத்மன் என்ற அசுரனை அழிப்பதற்காக அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் 6 குழந்தைகளாக சரவண பொய்கையில் இருக்கக்கூடிய 6 மலர்களில் தோற்றுவித்தார். இந்த 6 குழந்தைகளையும் 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்து வந்தனர். இந்த 6 குழந்தைகளையும் பார்வதி தேவி ஒன்றாக இணைத்து ஒரே குழந்தையாக மாற்றினார். அவரே கந்தன். பிறகு அவருடைய கையில் வேலை கொடுத்து அசுரனை அழிப்பதற்காக வேலை கொடுத்தார். அந்த அசுரனை அழித்து மக்களை காப்பதற்காக தோற்றுவிக்கப்பட்டவரே முருகப்பெருமான். இந்நாள் முருகப்பெருமான் அவதரித்த நாளில் நம் நம்பிக்கையுடன் விரதம் இருந்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிட்டும். திருமண தடை இருந்தால் விலகி விரைவில் திருமணம் கைகூடும், பகை அகலும், தொழில் சிறக்கும், நல்லதே நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆண்டு வைகாசி விசாகம் பார்த்தீங்கன்னா ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை அன்றுதான் முழுமையாக இருக்கின்றது. அதாவது விசாக நட்சத்திரம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 8ஆம் தேதி பகல் 2:10 மணிக்கு தொடங்குது இந்த விசாக நட்சத்திரம். மறுநாள் 9ஆம் தேதி அன்று மாலையில் 4:40 மணி வரைக்கும் இந்த வைகாசி விசாக நட்சத்திரமானது இருக்கின்றது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஜூன் 10ஆம் தேதி பகல் 12:27 மணிக்கு தான் நமக்கு பௌர்ணமி தேதி துவங்குறது. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு முழுமையாக இந்த விசாக நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள்னா 9ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று தான். இந்த வைகாசி விசாக நட்சத்திர பூஜையை மேற்கொள்ப எல்லாருமே திங்கட்கிழமை 9ஆம் தேதி தான் செய்ய வேண்டும். இந்நாளில் நம்ம எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றிக்கோங்க. முருகப்பெருமானுடைய படம் இல்லை சிலை இருந்தாலோ இல்லை வேல் இருந்தாலோ அலங்காரம் பண்ணி பூ அலங்காரம்லாம் பண்ணி தீபம் ஏற்றிட்டு உங்கள் விரதத்தை நீங்கள் துவங்கலாம். உபவாசம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் உபவாசத்தை மேற்கொள்ளலாம். இல்லை எங்களால் முடியாதுங்க, உடல்நிலை சரியில்லை, இல்லை டேப்லெட் எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி இருக்கவங்களா இருந்ததுன்னா உபவாசம் இருக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் ஒரு வேளை உணவு எடுத்துக்கலாம். மற்ற 2 வேளையும் நீங்கள் எளிமையான உணவை எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் முடியாத பட்சத்தில் நீங்கள் 3 வேளையும் எளிமையான உணவு எடுத்துக்கலாம். பால் பழம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றிய பிறகு கந்த சஷ்டி கவசம், கந்த புராணம் தெரிந்தால் படிக்கலாம். இதெல்லாம் தெரியாத பட்சத்தில் நீங்கள் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் உச்சரிக்கலாம். இந்த முறைப்படி நீங்கள் இந்த பூஜையை மேற்கொள்ளலாம். இந்த விரத முறையை நீங்கள் கடைபிடித்து நீங்கள் முருகப்பெருமானுடைய ஆலயம் இருந்தால் பக்கத்தில் இருந்தால் போயிட்டு நீங்கள் நெய் தீபம் போட்டுட்டு வரலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் 6 படை வீடுகளில் ஒன்றுக்கு முடிஞ்சால் போயிட்டு வாங்க, ரொம்பவே நல்லது. நீங்கள் பூஜை அறையில் அமர்ந்துட்டு நீங்கள் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், கந்த புராணம் படிக்கலாம். நெய்வேத்தியமாக நீங்கள் பால் பழம், கற்கண்டு, உலர்பழங்கள், சர்க்கரை பொங்கல், பாயாசம் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் நெய்வேத்தியமாக படைச்சு தூப தீபங்களை காட்டி இந்த வழிபாடை மேற்கொள்ளலாம். இந்நாளில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. தயிர் சாதம் உங்களால் என்ன சாதம் முடியுமோ, குறிப்பாக தயிர் சாதம் அன்னதானமாக கொடுக்கறது ரொம்பவே சிறப்பு. அதுக்கப்புறம் குடை தானமாக கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் தானமாக கொடுக்கலாம். எறும்புகளுக்கு பச்சரிசி மாவில் நீங்கள் வெல்லம் கலந்து தானமாக அதாவது அதை நீங்கள் எறும்புகளுக்கு போடலாம், உணவாக போடலாம். அதுவும் நம்ம முன்ஜென்ம பாவங்கள் தீர்த்து குழந்தை பாக்கியம் உண்டாகும், திருமண தடை அகன்று நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பகையெல்லாம் விலகி எப்பவுமே நல்லதே நடக்கும். தீய சக்திகளை அழிப்பதற்காகவே பிறந்த முருகப்பெருமானை நாம் வழிபட்டால் கண்டிப்பாக நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீய சக்திகள், கஷ்டங்கள் எல்லாமே விலகி நல்லதே நடக்கும். இந்த முருகப்பெருமானுடைய பிறந்தநாள் அன்று நீங்களும் பரிபூர்ணமாக முழு மனதனோட முருகப்பெருமானை வேண்டி வழிபட்டு நல்ல பலன் அடைங்க. கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன். நல்லதே நடக்கும். ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.